இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங்குள்ள வைரஸ் வேற பரவி போச்சு. அங்க இருக்க மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு 4 போலீஸ் வேற அந்த பில்டிங்குள்ள வந்துரும். வர்ற வழியில ஃபுல்லா ஒரே ரத்தக்காடா இருக்கும். இதெல்லாம் பார்த்து என்ன செய்றாங்க, அங்கங்க பாம்பு வேற செட் பண்ணி வச்சிடறாங்க. அப்படியே 2வது மாடிக்கு வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி யாருமே இல்ல, திரும்ப போலான்னு இவங்க திரும்ப வரும்போதுதான் திடீர்னு 2 ஜாம்பியை வந்து இந்த 2 போலீஸ் வேற அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அவங்களோட கழுத்தை கடிச்சு அவங்க அந்த ஜாம்பியா மாறிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த 2 போலீஸ் இருப்பாங்கல்ல, அந்த மித்த 2 போலீஸுமே இந்த 2 ஜாம்பியையும் அந்த போலீஸை சுட்டு கொண்டுறாங்க. சரி அதுக்கப்புறம் பாம்பு வேற ஆக்டிவ் ஆயிருச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வெடிச்சிரும், முதல்ல இந்த இடத்த விட்டு போகலான்னு இவங்க அந்த படி விட்டு இறங்கிட்டு இருக்க அப்ப மேல இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்கும். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கக்குமே உடனே அந்த பெரிய போலீஸ் தான் அந்த சின்ன போலீஸ போக சொல்லிட்டு இவன் மேல படி வழியா வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு வேற வந்துரும். ஆனா மரண பயத்துல வராலே இவதான் அந்த படத்தோட ஹீரோன்னு. அப்ப அந்த பொண்ணை பார்த்து உனக்கு இது பிரச்சனை இல்லையே, நீ நல்லா தானே இருக்கு கேட்டுட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு நம்ம ஹீரோனத்தை காட்டுறாங்க. ஆனா அவளோட கைய கால கட்டி போட்டிருக்காங்க. எதுக்காகனா இவன் அந்த பில்டிங்ல இருந்திருப்பால, அதனால இவளுக்கு அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் நினைச்சு இவளை கட்டி போட்டு இவ கையில இருந்து ரத்தத்துல எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர் இந்த ரத்தத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு கப்பல்ல இருப்பாங்க. அதே கப்பலுக்குள்ளதான் நம்ம ஹீரோனை காப்பாத்திட்டு வந்தான ஒரு போலீஸ், அவன் அந்த ரூமுக்குள்ள இருப்பான். அவங்க இருந்து ரத்தத்தை எடுத்திருப்பாங்க. இவன் உடம்புல அந்த வைரஸ் இல்லாதனால இவனை ஃப்ரீயா விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்துறான். வெளியே வந்து பார்த்தா இது எந்த இடம்னு அவனுக்கே தெரியல. அப்படியே அந்த குழப்பத்துல வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்போது அதே இடத்துல ஒரு வயசான பாட்டி வேற இந்த பையனை நிப்பாட்டி, ஏம்பா நான் ஒரு கல்யாணத்துல இருந்தேன், என் மருமனுக்கு கல்யாணம், நான் அங்கதானே இருந்தேன், எப்படி இங்க வந்தேன்னு அவளுக்கு தெரியலையா. இவனு எனக்கு தெரியல, ஒருவேளை என்னோட மருமகனை பாத்தீங்கன்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லிருஞ்சும் இவனு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அதே நேரம் அந்த பக்கம் நம்ம ஹீரன் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்தாங்கல்ல, அது நல்லதா கெட்டதான் பாத்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அவ உடம்புல எந்த வைரஸ் இல்ல. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரனை கையை கால் கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அவளுக்கு வேற கை வலிக்கும் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அங்கிருந்த ஒரு டாக்டர் என்ன செய்யறான், இவரோட கையை லூஸ் பண்ணி விடுமே, இவ அதுல இருந்து கையை எடுத்து பக்கத்துல ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவை எடுத்து இவனை மூஞ்சிலே அடிச்சு இவனை கீழே தள்ளி விட்டுட்டு இவ இந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டு இருப்பா. இவ ஓடி வரத அங்கிருந்த செக்யூரிட்டி என்ன செய்யறான், கேமரா வழியா பாத்துறான். உடனே அலறத்தாமிக்கு இவ தப்பிச்சு போற விஷயத்த சொல்லுமே, அங்கிருந்த செக்யூரிட்டி பிடிக்கிறதுக்காக அவங்க வேற ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இவளு சந்து பந்தா ஓடி வந்துட்டு இருப்பா. ஒரு இடம் விடாம எங்கெங்க கேப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துல அடிச்சு புந்து வந்துட்டு இருப்பா. அவங்க பின்னாடி துரத்திட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்த ஸ்பீடுக்கு அந்த போலீஸ் மேல மோதிடுறா. பார்த்தா நம்ம காப்பாத்தின பொண்ணுல அப்படின்னு அவனு தெரிஞ்சுக்கிறான். அதே நேரம் பின்னாடி வேற அந்த செக்யூரிட்டி போய் ஓடி வந்துறாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் டிமிக்கி கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ள கதவை போட்டுட்டு இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சு இந்த கப்பலோட மொட்டை மாடிக்கே வந்துறாங்க. வந்ததுமே அங்க இருக்க மித்த செக்யூரிட்டி எல்லாம் இவங்களை சுத்தி வளைச்சிடறாங்க. இவங்களை தப்பிச்சு போக வழி இல்லாம அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டினதுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு இந்த கப்பலோட சேர்ந்த கேப்டனும் ஒரு டாக்டர் வர்றான். இந்த டாக்டர் பை தான் இந்த மொத்த கூட்டத்துக்குமே தலைவன். அப்ப நம்ம போலீஸை பார்த்து அந்த பொண்ணு உடம்புல ஏதாவது வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம், இப்போதைக்கு எந்த வைரஸ் இல்ல, அதனால இவளை கட்டி போட அவசியம் இல்ல, இனி அவ ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லுமே இவனு சரின்னு விட்டுறான். அப்படி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை வேற கூட்டிட்டு போயிறாங்க. அவங்கள போனதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்கார அந்த டாக்டரை பார்த்து, நீங்க யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கப்பல் எங்க போகுதுன்னு கேட்டா இவன் ஒரு பெரிய டாக்டரா, உலகம் முழுக்க வைரஸ் வேற பரவி கிடக்கு, அதுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்க தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாம உங்களோட ஒத்துழைப்பு வேணும். சரி எல்லாம் ஓகே தான், அதுக்காக என்ன ஏன்டா இங்க கொண்டு வந்து கேட்டா, நீ அந்த பில்டிங்ல போயிட்டு வந்தா அந்த பில்டிங்ல யார் இருந்தாங்களோ அத்தனை பேரை கொண்டு வந்தாச்சு, இதுக்கு மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த கப்பலோட கேப்டன் கூட்டிட்டு போய் நீ இந்த கப்பலை சுத்தி பார்க்கலாம், அதுக்கு நான் பர்மிஷன் தரேன் சொல்லி இந்த டாக்டர் போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த கப்பலோட கேப்டன் இருப்பான், அவன் ஒவ்வொரு இடத்த காட்டுறதுக்காக இந்த போலீஸ் வர கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி போற வழியில அவனை பத்தி சொல்றான். கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த கப்பல்ல வேலை செஞ்சிருக்கான், இதுதான் அவனோட கடைசி பயணமா, இந்த பயணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட குடும்பத்தோட செட்டில் ஆயிருன்னு இவனு சந்தோஷமா பேசிக்கிட்டு நேரம் இந்த கப்பலோட கண்ட்ரோல் வந்து அங்க எல்லாம் நல்லபடியா போதான் பார்த்துட்டு அடுத்து அந்த கப்பலோட கேமராமேன் இருப்பான்ல அவனை பார்க்க வந்துறாங்க. ஆனா அந்த பையன் என்ன செய்யறானா, நம்ம ஹீரோன் வேற ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பால, இவன் இங்க இருந்து அதை பாத்துட்டு இருப்பான். பின்னாடி இவங்களும் வந்து பாத்துறாங்க. இவனுக்கு பக்குன்னு ஆயிரும், என்ன சொல்ல தெரியாம திக்கி தண்ணறிட்டு இருப்பான். நம்ம ஹீரோன் ஒரு செலிபிரிட்டியா, அவளோட வீடியோவை நிறைய பாத்துருக்கானா, அவளோட பெரிய ஃபேன் சொல்லி இவன் அந்த வீடியோ போட்டு காட்டி ஏதோ சமாளிச்சிட்டு இருப்பான். அது நேரம் அந்த கப்பல் கீழே பார்த்தா இன்ஜின் ரூம் இருக்கும்ல, அந்த இன்ஜின் ரூம்ல ஒரு கருப்பண்ண வேற வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு போன போட்டு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்காங்கட்டா, இவனு நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவான். அப்ப மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா இவங்க அந்த கேமரா வழியா அந்த ஆராய்ச்சி பண்ற இடத்த பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு டோர் அடைச்சிருக்கு, பக்கத்துல 2 செக்யூரிட்டி நிக்கிறாங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு இவ்வளவு பாதுகாப்புன்னு இவனுக்கு சந்தேகம் வந்துடுது. இந்த சந்தேகத்தோட இவன் கூட ஒன்னா ஒருத்த வேலை பார்த்திருப்பான்ல போலீஸ், அவனை இந்த கப்பலை தான் பிடிச்சு போட்டிருப்பாங்க. அவனை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான், இந்த கப்பல்ல ஏதோ ஒன்று நடக்குது, அது என்ன ஏது நம்ம கண்டுபிடிக்கணும்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோன் ரூம்ல படுத்திருக்கும் போது அவ வயித்தையே தடவிட்டு இருப்பா. அப்பதான் அந்த வயித்தை பார்த்தா வயிற்றுக்குள்ள ஏதோ பாம்பு ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கும். அது என்ன ஏதுன்னு தெரியல, அதை நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். அப்படி கட் பண்ணி மறுநாள் காலையில பார்த்தா இந்த கப்பல்ல ஒரு சைனாக்காரனை காட்டுறாங்க. இவனோட வேலை என்னன்னா இந்த கப்பல்ல இருக்கவங்களுக்கு சமைச்சு போறது வேலை. இவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஒரு ஆட்டை எடுத்து அதை துண்டு துண்டா வெட்டி சமைக்கிறதுக்காக ஒரு கடாயை வேற சூட் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் இந்த ஆராய்ச்சி பண்ற இடத்துல டாக்டர் என்ன செய்யறானா, ஒரு ஊசி எடுத்துட்டு அந்த டோர் கிட்ட போறான். அவன் அந்த டோர் கிட்ட போன அடுத்த நிமிஷமே அங்க இருக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல எதையும் கெட்டி போட்டுருப்பாங்க. இப்ப அது காணும், அது மனுஷனா மிருகமான்னு தெரியல. இதை பார்த்து சாக்காயிராங்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த சைனாக்கார சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்திரம் உருட்டுற சத்தம், என்னடா எங்க இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி இவனு கீழே மேல சுத்தி பாக்குறான். அங்க
எதுவுமே இல்ல. சரி எலியா இருக்குமா நினைச்சு இவன் அசால்ட்டா வெட்டுறான். அப்பதான் இவனுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு குரங்கு சாம்பியா மாதிரி போய் கொடூரமா இருக்கும். அது திடீர்னு பாஞ்சு வந்து இவனை வேற அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். இவனோட கழுத்தை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கும். இவனை என்ன பண்ண தெரியாம அந்த குரங்கோட போராடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த குரங்க பிடிச்சி இவன் ஒரு சட்டியில எண்ணெய் போட்டு கொதிக்க வச்சிருப்பான்ல, அதுல போட்டு அமுக்க ஆரம்பிச்சான். அதுவும் சூடு தாங்க முடியாம துடிச்சுடிச்சு அந்த குரங்கு செத்து போயிடும். அது செத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த டாக்டர் இந்த குரங்க தான் தேடிட்டு இருக்கான். அதைத்தான் கட்டி போட்டிருப்பாங்க போல. உடனே அங்க இருக்க செக்யூரிட்டியை பார்த்து அந்த குரங்கு மத்தால கடிக்கிறதுக்குள்ள நீங்க அந்த குரங்க பிடிங்கன்னு சொல்லி இவங்க மொத்தமா கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த சைனாக்காரன் எல்லா வேலையும் முடிச்சிட்டான பாக்குறதுக்காக இன்னொருத்தன் உள்ள வர்றான். உள்ள வந்ததுமே அங்க செஞ்சு வச்சிருந்த சாப்பாடை வேற தொட்டு நக்கிடுறான். தொட்டு நக்கிட்டு அவன் பக்கத்துல வந்து அவன் காதுல மாட்டிருக்க அந்த ஹெட்செட்டை தூக்கி சீக்கிரம் வேலையை முடிறான்னு இவன் கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த சைனாக்காரோட முகம் வேற கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கும். ஏன்னா அந்த குரங்கு கிடைச்சதுனால இவனு சாம்பியா மாறிட்டு இருப்பான். வெறியோட உச்சத்துக்கு வந்துட்டு இருப்பான். அது தெரியாம அங்கிருந்த சாப்பாடை வேற அவன் கொண்டு போயிடுறான். அப்ப அதே நேரம் இந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பல அவனு உள்ள வந்துறான். அந்த பாட்டியை மத செஞ்சுக்கிட்டு இருக்கும் போல அதை கேட்கறதுக்காக உள்ள வந்திருப்பான். உள்ள வந்து பார்த்தா அவனை காணோம். என்னடா ஆளை காணுமேனு இவனு சுத்திக்கிட்டு அதே இடத்துல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும்ல, அதுக்கிட்ட வந்து பார்த்தா அந்த ரூமுக்குள்ள அவன் நின்றுட்டு இருப்பான். இவனுக்கு கதவை திறந்து அந்த பாட்டியம்மா குடிக்கிறதுக்கு பால் கட்டு இருக்கும்ல, இவ அதை கேட்டுட்டு இருக்கும் போதே சடன் அந்த சைனாக்கார திரும்புமே அவனோட முகமே கோரமா இருக்கும். ஏன்னா அவன் முழு சாம்பியா மாதிரி இருப்பான். அப்ப இவனை கடிக்கிறதுக்காக பாஞ்சு வர அவனோட கையை வச்சு தடுத்துட்டு இருப்பான். அதை விடாம கடிக்க பார்க்கும். அப்ப அதோட தலையை பிடிச்சி பக்கத்துல இருமுட்டை இருக்கும், அதுல போட்டு அட்டின்னு அடிச்சு அதை உள்ள தள்ளி விட்டுட்டு இவனு கதவை முடிட்டு ஓடி வருவான். ஏன்னா இவங்க கையில சமைச்சிருப்பான். அப்படி யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களும் சாம்பியா மாறிடுவாங்க. அப்ப இந்த பக்கம் அந்த பாட்டியம்மா சாப்பிடறதுக்கு பக்கத்துல கொண்டு போக அதனே இந்த போலீஸ்கார ஓடி வந்து இவங்களை சாப்பிடாம தடுத்துறான். அப்ப அந்த பெரிய போலீஸ் என்னாச்சுன்னு கேட்டா, ஐயோ வந்து பாரு கிச்சன்ல ஒரு சாம்பி இருக்கு சொல்லுமே, அதை பாக்குறதுக்காக இவங்க முன்னாடி போக அப்ப அதே நேரம் பார்த்து இந்த டாக்டர் அந்த செக்யூரிட்டி போய் தடுத்துறாங்க. அப்படி தடுத்ததுக்கு அப்புறம் இந்த பெரிய போலீஸ் மட்டும் உள்ள கூட்டு போறாங்க. அங்க போய் அந்த சாம்பியை பார்த்ததுமே அடி மிரண்டு போயிடுறாங்க. அப்ப அந்த டாக்டர் போயிட்ட ஒரு மாத்து மருந்து ஊசி இருக்கும். அந்த ஊசியை நம்ம போலீஸ்ட காட்டி நான் அந்த சாம்பிக்கு ஊசி போடணும், அதுக்கு உன்னோட உதவி தேவைன்னு சொல்லி இவங்கிட்ட ஒரு கண்ணை கொடுத்துறாங்க. அப்படி கண்ணை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்ப அந்த டோரை ஓபன் பண்றேன். அப்படி ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் நீ அந்த சாம்பியை சுட்டுன்னு சொல்லி இந்த டாக்டர் போய் அந்த டோரை ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் இந்த போலீஸ்காரன் சாம்பியை சுட்டுறான். அது என்னமோ கரண்ட் கண்ணு போல அந்த ஜாமி துடிச்சிட்டு இருக்க அந்த கேப்ல இவன் ஓடி போய் அதோட கழுத்துல வேற ஊசியை போடுறான். அப்படி போட்டதுக்கு அப்புறம் அதோட முகத்தை பார்த்தா முகமே பொங்கு போயிருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். இவன் ஊசி போட்டது ஓடி வர வேண்டியதானே, அங்கனே உட்கார்ந்து இருப்பான். அப்ப அந்த சாம்பி இவனை கடிக்க ஓடி வரமே, ஐயோ ஆத்தாடி அம்மாட்டின்னு இவன் ஓடி வந்துறான். அப்படி ஓடி வந்ததுக்கு அப்புறம் இந்த கதவு முடிறாங்க. இதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா கிச்சன்ல அந்த ஒருத்தர் சாப்பாடு எடுத்து போனானே, சாப்பாடு கூட தொட்டு பார்த்தானே அந்த பையன் வேற கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருப்பான். அவனோட கண்களை ரெட்டா மாறிட்டு இருக்கும். இது தெரியாம பக்கத்துல இருந்த நம்ம கேப்டன் தான் பேசிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அந்த கப்பல் இருக்க ஒவ்வொருத்தரா ஜாம்பியா மாறிட்டு இருப்பாங்க. ஜாம்பியா மாறின ஒருத்தன் இன்னொருத்தர் கடிக்க போயிட்டு இருப்பான். இது அந்த கேமராமேன் கேமரா வழியா பாத்துட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம போலீஸ் அந்த டாக்டரை பிடிச்சு இங்க எந்த பிரச்சனை இல்ல நல்லா இருக்க எல்லாம் கண்ட்ரோலுக்கு சொன்னா இப்ப எப்படி அந்த ஜாம்பியா வந்துச்சு சொல்லி இவனை பிடிச்சு திட்டிட்டு இருப்பான். ஆனா அந்த டாக்டர் இதெல்லாம் கண்டுக்காம போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நாமளும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எப்படியா தப்பிச்சு போலான்னு இவங்க மொத்தமா ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆயுதம் வேணும்ல, அதனால கிச்சன்ல வந்து ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அந்த ஜாம்பியை பார்த்து அவ மிரண்டு போயிடறா. அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்துட்டு இவங்க அந்த வழியா வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வர்ற வழியில எதுக்க பார்த்தா ஒரு ஜாம்பி வேற வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். வந்த ஸ்பீடுக்கு இவங்களை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சின்ன போலீஸ் இருப்பான்ல அவடத்தை அது கடிக்க பார்க்கும். பின்னாடி நம்ம பெரிய போலீஸ் வர அது தடுத்துட்டு இருப்பான். ஆனா அவனால முடியல. கடைசியை வச்சு அந்த கத்தியை வச்சு அதோட தலையில ஒரே குத்துதான் சுருண்டு கீழே விழுந்துரும். அதுகிட்ட ஒரு கண்ணு இருக்கும். அந்த கண்ணை எடுத்து அது தலையில டப்பு டப்புன்னு போட்டுட்டு இருக்க அதே நேரம் கீழே பார்த்தா நம்ம கருப்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கீல. அப்போ ஒரு போலீஸ்கார ஜாம்பியா மாதிரி இவனை கடிக்கிறதுக்காக பாஞ்சு வருவான். நம்ம அண்ணனை கீழே தள்ளி விட்டு அவனோட கழுத்தை போய் கடிக்க போகும். எங்க அவ்வளவு சோழி முடிஞ்சு பார்த்தா கொஞ்சம் சுதாரிச்சு அந்த ஜாம்பியை கீழே தள்ளி விட்டு அங்க ஒரு பெரிய ராட் இருக்கும். அந்த ராட் எடுத்து அந்த ஜாம்பியோட தலையில போட்டு அடின்னு அடிச்சு அந்த ஜாம்பியை சாவடிச்சிடறான். இந்த பக்கம் இவங்க அந்த ஜாம்பியை சாவடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப எதுக்கு இன்னொரு ஜாம்பி வந்து இந்த சின்ன போலீஸை தள்ளி விட்டு அவனை கடிக்க போகும். அப்ப இவனுக்கு சைடுல இருந்து ஒரு குரங்கு வேற ஒரு கம்பி கிட்ட பொத்துக்கிட்டு வெளியே வர பார்க்கும். இவன் அது வரவிடாம தடுத்துட்டு இருப்பான். இப்ப இந்த ரெண்டு சாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பெரிய போலீஸ் கண்ணை வச்சு முதல்ல இந்த பெரிய சாம்பியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் குரங்க சுட்டு தள்ளிடுறான். அந்த குரங்க சுட்டதுக்கு அப்புறம் பார்த்தா கண்ணுல வேற புல்லட் முடிஞ்சு போச்சு. அதே நேரம் பாட்டியம்மா பார்த்தா பாட்டியம்மா காணோம். எங்கடா போச்சுன்னு சொல்லி இந்த சின்ன போலீஸா தேடி வந்துட்டு இருக்கான். வர்ற வழியில அவனுக்கு ஒரு கண்ணு கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே மேல வந்துடுறாங்க. மேல அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து பார்த்தா இந்த கப்பலோட கேப்டனும் கூடவே அந்த கேமராமேன் இருப்பான். அப்ப அந்த போலீஸ்கார வெளியே நின்றுகிட்டு கதவை திறங்க கதை திறங்க கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த கேப்டன் கேமராமேனை பார்த்து அதை திறக்க கூடாதுன்னு சொல்ல கேமராமேனுக்கு மனசு இல்ல. ஓடி போய் அவனுக்கு கதவு திறக்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துறாங்க. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டரோட கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி அவங்களோட ஃபைல வர பாத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த டாக்டர் பைய கண்டுபிடிச்ச மருந்து வேலை செய்யல. இவ ஒரு ஜாம்பிக்கு ஊசி போட்டிருப்பால அது வேலை செய்யல தெரிஞ்சதுமே இந்த கப்பல் முழுக்க நிறைய இடத்துல பாம்பு செட்டி பண்ணி வச்சிருப்பான். அதை வெடிக்க வைக்கலாம்னு போக அப்ப கூட இந்த டாக்டர் எல்லாம் வேணாம் சொல்லிடுறாங்க. என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த முடிவு எடுங்க சொல்லி அந்த வீடியோ வர போட்டு காட்டுறாங்க. அப்ப அந்த வீடியோல பார்த்தா நம்ம ஹீரோன் தான் இருப்பா. இவ்வளவு ஒரு பில்டிங்ல கடத்தி வந்திருப்பாங்களே, அதுக்கு முன்னாடி என்னடாச்சுன்னு இங்க ஒரு வீடியோவா காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அவரோட வீட்டுல இருக்கும்போது அப்ப ஏதோ வித்தியாசமான ஒரு உருவம், அது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு, கொடூரமா இருக்கு. அது நம்ம ஹீரோன் பக்கத்துல வந்து அவளோட வாயை பிடிச்சி அது வாய்க்குள்ள இருந்து ஏதோ புழு மாதிரி வந்து இவரோட உடம்புக்குள்ள போயிடும். நாம கூட இடையில பாத்திருப்போம், நம்ம ஹீரோட வயித்துக்குள்ள ஏதோ ஒன்று ஓடி இருக்கும்ல, அது வேற ஒண்ணுமில்ல, புழுதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டாக்டர் பைய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடறான். நம்ம ஹீரோன் அந்த பில்டிங் கூட்டு வரதுக்கு முன்னாடி அவளை ஜாம்பி அட்டாக் பண்ணிருக்கோம், அவளுக்கு அந்த வைரஸ் அட்டாக் பண்ணிருக்கோம். இருந்த அவ ஜாம்பியா மாறி இருக்க மாட்டால, அது எல்லாத்துக்கும் காரணம் அவ வயித்துல அந்த புழுதான் புரிஞ்சுக்கிறான். அப்ப அந்த புழுவை வச்சு நம்ம மாத்து மருந்து
பண்றது கண்டுபிடிக்கலான்னு இவனு பேசிட்டு இருப்பான். இது நேரம் அந்த பக்கம் பார்த்தா இந்த சின்ன போலீஸ்காரன் அங்கிருந்து ஒரு கண்ணை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தால, அப்ப வர்ற வழியில இந்த பாட்டியம்மா வர பாத்துறான். அப்ப அந்த பாட்டியம்மா பக்கத்துல வந்து பார்த்தா அதுவும் ஜாம்பியா மாதிரி இருக்கும். இவனை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த பாட்டியம்மா தூக்கி எறிஞ்சு இவன் வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு டப்பு டப்புன்னு சுட்டு அந்த பாட்டியம்மாவை சாவடிச்சிடான். அந்த பாட்டியம்மா செத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நிறைய ஜாம்பி வந்துருது. இதை பார்த்து பயந்துகிட்டு நினைச்சான் இவன் அந்த கண்ணை வச்சுட்டு குடுக்குன்னு ஒரே ஓட்டமா ஓடி போய் அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போய் கதவு பண்ணிக்கிறான். அப்ப அந்த ஜாம்பிகளை பார்த்து இவன் நக்கல் பண்ணிட்டு இருக்க இவனுக்கு பின்னாடி இந்த டாக்டர் வந்து இவனோட தலையில வர கண்ணை வச்சிடான். அப்ப நம்ம ஹீரோனத்தை எங்கன்னு கேட்டா இவன் தெரியான்னு சொல்லுவான். இந்த பாரு, உனக்கு ஒரு தடவை சான்ஸ் தரேன், இப்ப நீ உண்மையை சொல்லேனா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், புல்லட்ட உன் தலையில இறக்கணும் சொல்லுமே. இவனு பயந்து சொல்லிடுறான். அதே அந்த பக்கம் இந்த இடத்தோட எப்படி தப்பிச்சு போறது பத்தி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சின்ன போலீஸை பார்த்ததுமே நம்ம கேமராமேன் தான் ஓடி போய் கதவை திறந்தான். திறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா முதன்னு உள்ள வந்துடுறாங்க. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை வேற மடக்கி பிடிச்சிறாங்க. இதை பார்த்த போலீஸ்கார சும்மா இருப்பானா? அவன் அந்த டாக்டர் பார்த்த கண்ணை நீட்ட கூடவே நம்ம கேப்டன் நீட்டிட்டு இருப்பான். அப்ப அந்த டாக்டர் சொல்லுவான், நான் சொல்றது கேளு, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு புழு உள்ள போயிருக்கு. அந்த புழு இன்னும் அவளோட வயித்துக்குள்ளதான் இருக்கு. அது எப்படியாவது வெளியே எடுக்கணும். அப்படி வெளியே எடுத்தா இந்த உலகத்துக்கு வைரஸுக்கான மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றது நம்ம சொல்லுமே. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரன் சரின்னு விட்டுறான். அப்படி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை தரத்தனை இழுத்துட்டு போய் ஒரு டேபிள்ல படுக்க போட்டு அவளோட கைய கால மடக்கி பிடிச்சி அவளோட வயித்தை கிழிச்சு அந்த புழு எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க. அவ வயித்தை கிழிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி தேவைப்படும் சொல்லி இந்த டாக்டர்ல ஒருத்தர் என்ன செய்யறான், சுடுதண்ணி எடுக்கிறதுக்காக அங்க ஒரு ரூமுக்கு வந்துறான். அப்ப அந்த ரூமோட கதை திறந்தா உள்ள பார்த்தா ஒரு ஜாம்பி இருக்கும். அந்த ஜாம்பி அந்த கதை தட்டி வெளியே வந்துரும். அப்படி வெளியே வந்ததுமே இந்த டாக்டரோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிரும். இவனு வழியில கத்திட்டு இருக்க இவ சத்தத்தை கேட்டு அங்க இருக்க மித்தாலோட ஓடி வந்துறாங்க. ஓடி வந்து பாத்துட்டு இருக்க இந்த பக்கம் அந்த டாக்டர் மட்டும் தான் நம்ம ஹீரோனை மடக்கி பிடிச்சிருப்பான். அப்ப அவன் கையில ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி அவன்கிட்ட புடுங்கி அவனை மிரட்ட ஆரம்பிச்சிடா. பக்கத்துல வந்து குத்திரோனி மிரட்டி இவ வேற குடுக்குடுன்னு ஓடி வந்துடா. அப்படி வாசல் கிட்ட வந்து பார்த்தா நம்ம கேமரா நின்றுட்டு இருப்பான். அவன் அந்த கதவை திறந்து விடுவான். இவளை தப்பிச்ச பிடிச்சன்னு ஓடி போக இந்த பக்கம் பார்த்தா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஜாம்பியை வேற சுட்டு கொன்றாங்க. பத்தா குறைக்கு அந்த டாக்டர் வேற கடிச்சிருக்கும்ல, அவனை வேற சுடலான்னு பாத்துட்டு இருப்பாங்க. இவனு எவ்வளவு கெஞ்சி பாப்பான், வேற வழியே இல்லாம இவனி போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் தப்பிச்சு போனால அவளை பிடிக்கிறதுக்காக இந்த டாக்டர் அந்த செக்யூரிட்டி பையலும் அவளை தேடிட்டு போயிடுறாங்க. இவங்கள இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு போலீஸ்காரங்க நம்ம கேமராமேனை பிடிச்சி தப்பிச்ச போற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா இந்த கப்பல்ல ஏதோ ஒரு போட்டு இருக்கான், அது லைஃப் போட்டு, அதை வச்சுதான் நாங்க மீன் பிடிப்போம் சொல்லுமே. அப்ப அந்த போட்டு வழியா நம்ம தப்பிச்சு போயிடலாம், அதுக்கு நீ உயிரோட இருக்கணும், நீ இந்த ரூமுக்குள்ள இருந்து சொல்லி இவன் அதுக்குள்ள போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, இந்த கப்பலுக்கு வெளியே ஒரு குடோன் இருக்கும். அந்த குடோனுக்குள்ள தான் நிறைய ஆயுதம் வச்சிருப்பாங்க. இவங்க அந்த குடோன் ஓபன் பண்ணி அதுல இருந்து நிறைய கண்ணில் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குடோனுக்குள்ளேயே ஒரு போட்டோட என்ஜின் இருக்கும். அதையும் தூக்கிட்டு மேல வந்துறாங்க. அதே இந்த பக்கம் நம்ம ஹீரோன் அந்த கப்பலுக்குள்ள போனால அப்படி போற வழியில இவனோட டீ-ஷர்ட்டை கழட்டி பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை உடைச்சு அதுல இருந்து ஒரு கோடரை எடுத்துடா. அந்த கோடரை வச்சு இவங்க வேற கேமரா வழியா பாத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த கேமரா உடைச்சு வந்துட்டு இருப்பா. பின்னாடி அந்த டாக்டர் பையில வந்துட்டு இருப்பான்ல, அப்ப வர்ற வழியில இவ கேமரா உடைச்சு போட்டிருப்பால, அதை பார்த்து இவன் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறான். அப்ப அதே இவனோட ஆள் வேற கேமரா வழியா பாத்துட்டு இருப்பான். அப்ப ஏதோ ஒரு கேமரா வழியா இவ வரத பார்த்து அந்த டாக்டர் போன போட்டு அவனை தகவல் சொல்லிடுறான். நம்ம ஹீரோன் இருக்க இடத்த பார்த்து இந்த டாக்டர் போய் வந்துட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே நம்ம கேமரா நேர அவ கேமரா வழியா பாத்துறான். அப்ப அங்க ஒரு பணத்துக்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கும். இவ அது மூலமா கால் பண்ணுவேன், இவளை எடுத்துடுறா. என்ன கேட்டா, உனக்கு நான் உதவி பண்ணத்தான் நினைக்கிறேன், நீ அந்த வழியா போனா மாட்டிக்கிருவ, நான் சொல்ற வழி போனா இவ அதெல்லாம் கேட்காம இந்த சைனாக்கரை சாம்பியா மாதிரி இருப்பான்ல, அந்த ரூமுக்குள்ள போயிடா. அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த சைனாக்கரை வெறித்தனத்துல உச்சத்துல இருப்பான். அப்ப அந்த டோரை லேசா ஓபன் பண்ணிட்டு இவள் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்படி ஒளிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அந்த வழியா வர கரெக்டா அந்த ஜாம்பி வெளியே வந்து இந்த டாக்டர் கூட ஒரு செக்யூரிட்டி வருவானே அவனை பிடிச்சிரும். அவனை பிடிச்சு அவன் கழுத்தை கடிக்க போக இதை பார்த்து இந்த ரெண்டு டாக்டருமே அவங்க பயத்துல அப்படி உறைஞ்சு போயிறாங்க. அப்ப கூட அந்த ஒரு டாக்டர் இருப்பானே அவனை பார்த்து யோ பக்கத்துல சிலிண்டர் இருக்கு, அதை எடுத்து அடியாஞ்சனா இவன் பயத்துல அந்த இடத்த விட்டு அசைய மாட்டான். இவன் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்க இந்த சிலிண்டர் எடுத்து இந்த ஜாம்பியோட தலையில ஒரே அடிதான், அடிச்ச அடியில அது கீழே விழுந்துரும். அப்ப நம்ம ஹீரோன் இந்த செவத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருப்பா. டக்குன்னு அந்த டாக்டர் இந்த பக்கம் இழுத்து அவன் கழுத்துல கத்திய வச்சு யோ என் உடம்புல எந்த வைரஸ் இல்ல, அது அங்க இருக்க எல்லாத்தையும் சுடுஞ்சுனா இவன் சொல்ல மாட்டான். இப்ப என்ன என் உடம்புல வைரஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே, இந்த அஞ்சலி அவனோட கையை பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிடறா. அப்படி கடிச்சதுக்கு அப்புறம் இவனை தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் ஓடி போயிடறா. இவ போனதுக்கு அப்புறம் கூட வந்த ஒரு டாக்டர் இருப்பான்ல அவனு பயந்து ஓட ஆரம்பிச்சிடான். எங்க நம்மள ஏதோ பண்ணினான் பயத்துல அவன் ஓடி போயிடறான். அப்ப நம்ம டாக்டரை பார்த்தா கையில கடி வாங்கிட்டு வெளியே வருவான்ல, கூட இந்த செக்யூரிட்டி என்னாச்சு ஏதாச்சும் கேட்பான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு பதில் சொல்லாம இவன் இன்னொரு ரூமுக்கு கிட்ட போயிடறான். அப்படி போயிட்டு இருக்கும் போதா பின்னாடி பார்த்தா இந்த ஓடி போன ஒரு டாக்டர் அவ வேற பயந்து ஓடி வர்றான். என்னடா பார்த்தா இவனுக்கு பின்னாடி நிறைய ஜாம்பி ஓடி வருது. அதை பார்த்த உடனே இந்த டாக்டர் என்ன செய்யறான், டக்கு அந்த கதவை மூடிறான். வெளியே அந்த செக்யூரிட்டி வேற கத்துறான், யோ கதவை துறான்னு. இவன் கடைசி வரைக்கும் கதவை திறக்க மாட்டான். வெளியே இருந்த ஜாம்பி எல்லாம் அவங்களுக்கு கடிச்சு குதறி சாவடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த டாக்டர் அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து வைரஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோன் கடிச்சிருப்பால, ஒருவேளை வைரஸ் வந்திருக்குமோன்னு இவ கம்ப்யூட்டர் போட்டு செக் பண்ணி பார்த்தா அதுல எந்த ஒரு வைரஸ் இல்ல. இதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காயிரான். ஏன்னா நம்ம ஹீரோன் உடம்புக்குள்ள புழு இருக்கு, அதனால இவனுக்கு எந்த ஒரு வயசு வராது. இது என்னடா இவன் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோன் இவனுக்கு பின்னாடி வந்து இவனை பிடிச்சி இவனோட கழுத்துல கத்தி வச்சிரா. நீ பாத்தியில என் உடம்புல எந்த வைரஸ் இல்ல, அதை எல்லாத்திட்டையும் சொல்ல சொல்லி இவளுக்கு கெஞ்சுவா. ஆனா இவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். உன் உடம்புல அந்த புழு போனதை நான் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்லி இவ வேற பேசிட்டு இருக்க. அப்படி அந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாத்தையுமே இந்த கேமராமேன் கேட்டான். அப்படி கேட்டதுக்கு அப்புறம் என்ன நினைச்சான் தெரியல, அங்க இருக்க அந்த கேமரா எடுத்துக்கிட்டு இவன் சட்டுப்புட்டுன்னு வெளியே போகலாம் போக. அப்ப அதே நேரம் இந்த 2 போலீஸ் வேற உள்ள வந்துறாங்க. அவனோட கையில போட்டோட இன்ஜின் இருக்கும்ல, அது அந்த கேமராமேன் பாத்துறான். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் பெரிய ஆபத்துல இருக்கான்னு சொல்லுமே, அவளை காப்பாத்துறதுக்காக இந்த போலீஸ்காரன் அந்த இடத்துக்கு வந்துறான். அப்படி வந்த
வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை காப்பாத்த போறான்னு பார்த்தா இல்ல, இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன நினைச்சான் தெரியல, நம்ம ஹீரோன் பார்க்க இல்லாம அந்த டாக்டர் பக்கமா இருப்பான். அப்ப நம்ம ஹீரோன் எவ்வளவு சொல்லி பாப்பா, என் உடம்புல வைரஸ் செய்திலன்னு சொல்லி பாப்பா. ஆனா இந்த பையன் கேட்காம இவ பக்கத்துல வந்துட்டு இருக்க. அப்ப இந்த கேப்ல அந்த டாக்டர் பையன் என்ன செய்யறா பாருங்களே, இந்த கப்பலை சுத்தி நிறைய பாம்பு செட் பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த பாம்பை வேற ஆக்ட் பண்ணிடுறான். அது வரை 20 நிமிஷம் காட்டிட்டு இருக்கும். அப்ப அந்த டாக்டர் பையன் இந்த வேலையை பார்த்துட்டு இந்த போலீஸ்கார பின்னாடி நின்று தலையாட்டிட்டு இருப்பானா. இந்த போலீஸ் என்னன்னு பாத்துட்டு இருக்க, இவ அந்த கேப்ல அந்த இடத்துல ஒரு கன் இருக்கும். அந்த கண்ணை எடுத்து இந்த போலீஸ் வர சுட்டுறா. இவன் வழியில துடிச்சிட்டு இருக்க. இந்த கேப்ல அந்த டாக்டர் பையன் ஓடி போயிடான். அவ ஓடி போனதுக்கு அப்புறம் இவன் அந்த கண்ணை புடிங்க போட்டுட்டு நம்ம ஹீரோன் பக்கமா வந்துட்டு இருப்பான். இவ்வளவு பயத்துல அப்படியே கத்திய வச்சு போயிட்டு இருப்பா. என் பக்கத்துல வராத, குத்திடுவன் இப்படி மிரட்டிட்டு போக. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பங்கர் இருக்கும். அந்த பங்கருக்குள்ள விழுந்துறா. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பங்கரை இவன் மூடிடுறான். அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா அந்த இடமே ஒரே இருட்டா இருக்கும். அந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும். இவன் அந்த லைட்டை எடுத்து அதோட வெளிச்சத்துல வந்துட்டு இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துல பார்த்தா நிறைய குரங்கோட கூண்டுகளா இருக்கும். ஆனா எம்டியா இருக்கும். இதுல பார்த்து இவன் மிரண்டு போயிரா. ஏன்னா அந்த குரங்குல பிடிச்சுதான் அந்த டாக்டர் போய் ஆராய்ச்சி பண்ணிருப்பான். அந்த பயத்தோட வந்துட்டு இருக்க. அப்ப ஒரு ஜாம்பி குரங்கு வர ஒரு கூண்டுல வர அடைச்சிருக்கும். பயங்கரமா கத்திட்டு இருக்கும். இதை பார்த்து இவ பயந்து என்னசிரா இந்த பக்கமா ஓடி வந்து ஒரு பெரிய கம்பி கட்டு இருக்கும். அதை உடைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடா. வந்துட்டு அங்க ஒரு பெரிய படிக்கட்டு எல்லாம் போயிட்டு இருக்கும். அது மேல வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த போலீஸ்காரன் அந்த கேமராமேனும் இவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. கையில வேற அந்த இன்ஜின் போட்டா வச்சிருப்பாங்க. அப்ப எதுக்கு ஒரு ஜாம்பி வேற ஓடி வருமா, இவன் கையில வச்சிருக்க அந்த இன்ஜினை வச்சு அந்த ஜாம்பியோட முகத்தை சதைச்சிடுறாங்க. அந்த ஜாம்பியை கொண்டதுக்கு அப்புறம் கீழே கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம கருப்பன் இருந்திருப்பாங்க. அவன் வேற ஜாம்பியா மாறிட்டாமல. இவங்களை கடிக்கிறதுக்கு ஓடி வர இவங்கிட்ட போட்டோட இன்ஜின் இருக்குமே, அதை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகாது. அப்ப அந்த போலீஸ்காரன் தான் அந்த கருப்பனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். சரி ஒருத்தனை சமாளிச்சிருப்பான். கூட இன்னொருத்த வரமே இவனை மலத்தி போட்டு அந்த 2 ஜாம்பி இவனை போட்டு கடிச்சு கொதறிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த கேமராமேன் பதறி போய் என்ன அந்த இடத்த விட்டு ஒரே வட்டமா ஓடி போயிடும். அதே நேரம் கரண்ட் வர போயிருது. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் இந்த படிவில வந்துட்டு இருக்க. பின்னாடி அந்த குரங்கு வேற துரத்தி வந்துட்டு இருக்கும். இவ்வளவு பயந்து மேல வந்துட்டு இருக்க. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா அந்த டாக்டர் பைய லைஃப் ஹேக் எடுத்துக்கிட்டு தப்பிச்ச புடிச்சன்னு வந்துட்டு இருப்பான். அப்ப இவனுக்கு பின்னாடியே நம்ம கேமராமேன் நின்றுட்டு இருப்பான். அப்ப இவனை திரும்பி பார்த்ததுமே அவங்கள போட்டோட இன்ஜின் இருக்கும்ல, அதை பார்த்ததுமே இந்த பாரு உங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, என்கிட்ட லைஃப் ஹேக் இருக்கு, இதை வச்சு நம்ம 2 பேரும் தப்பிச்சு போலாம் சொல்ல. இதை கேட்டது அந்த கேமராமேன் என்ன நினைச்சாந்தல, செத்தால சாவினை தவிர உங்க கூட வர மாட்டேன்டா பச்சை துரோகி சொல்லி அந்த இன்ஜினை வச்சு அவன் தலையில ஒரே போடுதான். அவனு மயங்கி விழுந்துறான். அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது மேல எலிவேட்டர் வழியா ஏதோ பயங்கரமான சத்தம். என்னடா பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோன் வந்துடுறா. அப்படி கீழே வந்ததுமே அவங்க கிட்ட அந்த மோட்டரை வாங்கி இப்ப மேல விட்டுறா. ஏன்னா அந்த எலிவேட்டர் வழியா நிறைய குரங்கு வந்துட்டு இருக்கும். அந்த ரெக்கையில அடிபட்டு எல்லா சுக்கு நூறா செதஞ்சு போயிடும். அதோட ரத்தம்ல சொலிச்சல் வடிஞ்சு அந்த குரங்குல செத்ததுக்கு அப்புறம் இந்த கப்பலோட மொட்டை மாடிக்கு போலான்னு இவங்க வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு பின்னாடி அந்த போலீஸ்காரர் வந்ததும் கையில வச்சிருந்த ராட வச்சு இந்த கேமராமேன் தலையில ஒரே போடுதான். அவனு கீழே விழுந்துறான். அவ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட தலையை பிடிச்சி தரத்துன்னு இழுத்துட்டு போய் அவளை மடக்கி பிடிச்சி அவளோட வாயை பொழுந்து இவ வாயை வர பக்கத்துல கொண்டு வருவான். அப்பதான் என்னடா பார்த்தா இவ உடம்புக்குள்ள ஒரு புழு போச்சு. அதே புழு இவனோட வாய்க்குல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கும். அப்படி வெளியே வந்ததுமே இவ வாய்க்குல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும். இதை பார்த்ததுமே உங்க எல்லாருக்கும் ஒரு சாக்கா இருக்கும். நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அதே சாக்கு தான். ஆனா இவ உடம்புக்குள்ள போகும்போது அதை காட்டியிருப்பாங்க. ஆனா இவன் உடம்புக்குள்ள எப்படி போச்சுன்னு அதை கடைசி வரைக்கும் காட்டல. ஆனா எப்படியே போச்சு. அப்ப நம்ம கேமராமேன் தான் அங்கிருந்த ராடை எடுத்து இவ கையில கொடுத்துறான். இவள் இந்த ராடை வாங்கினதுமே இவனோட கழுத்துல ஒரே கூத்து தான் கீழே விழுந்துறான். அப்படி விழுந்ததுமே அந்த புழு இவனோட வாய்க்குள்ள போயிரும். நல்ல வழி அவ உடம்புக்குள்ள போகல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே தப்பிச்சா போது நான் சாமி சொல்லி அடிச்சு புடிச்சு மேல வந்துறாங்க. அப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி அந்த கப்பல்ல இருக்க அத்தனை சாம்பியுமே இவங்களை துரத்த ஆரம்பிச்சிரும். இவங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பாம்பேரை வெடிக்கிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் தப்பிச்சாகணும். அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய வலை இருக்கும். அந்த வலையோட கைத்த பிடிச்சி இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வந்துறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஜாம்பி எல்லாம் அந்த கைத்த பிடிச்சி அதுக்கு மேல ஏறி வந்துட்டு இருக்கும். அப்ப இவங்க கையில ஒரு லைஃப் பேக் இருக்கும்ல, அதை கடல்ல தூக்கி போட்டுறாங்க. அப்படி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் அந்த கப்பலோட முனைக்கே வந்துடுறா. இந்த பக்கம் அந்த ஜாம்பி எல்லாம் அந்த வலையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்குமா. இவன் கையில ஒரு பெரிய கத்தி இருக்கும். அந்த கத்தியை வச்சு அந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி விடுவான். அப்படி வெட்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த ஜாம்பி எல்லாம் கீழே விழுந்துரும். அப்படி விழுந்து மறுபடியும் மேல ஏறிட்டு இருக்குங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட லேட் பண்ண கூடாதுன்னு இவன் கையில ஒரு மோட்டர் வச்சிருப்பான்ல, அதோட அந்த தண்ணிக்கல குதிச்சிரான். அப்படி குதிச்சதுக்கு அப்புறம் அந்த லைஃப் போட்ல ஏறிறான். ஏறிட்டு பார்த்தா நம்ம ஹீரோனவர் காணோம். தண்ணிக்கல குதிச்சவ என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. இவனு பயத்துல கத்திட்டு இருப்பான். இவரோட பேர் ஏஞ்சலா. ஏஞ்சலா கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவளு தண்ணிக்கு மேல வந்து அந்த கப்பல்ல ஏறினதுக்கு அப்புறம் அந்த போட்டோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுமே கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. அப்படி போன அடுத்த செகண்ட் அந்த கப்பல் வர வெடிச்சு செதறிடும். அதுல இருந்து ஜாம்பியும் சரி எவ இருந்தா சரி தான் மொத்த பேர் காலியா இருப்பாங்க. அந்த கப்பல் வெடிச்சு செதறினதுக்கு அப்புறம் கடலுக்குள்ள பார்த்தா அந்த புழு மட்டும் இப்படி மிதந்துட்டு இருக்கும். எங்க இது செத்து போச்சுன்னு பார்த்தா அது உசுரோட தான் இருக்கும். அப்ப எதுக்கு ஒரு பெரிய மீன் வருமே, அதோட வாய்க்குள்ள போக எனக்கு எண்டே இல்லங்கிற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நல்ல வேலையா அந்த ஜாம்பி கூட்டத்துல இருந்து இந்த படத்தோட ஹீரோயின் எப்படியே தப்பிச்சிட்டா. கூடவே நம்ம கேமராமேனும் தப்பிச்சிருப்பான். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி நல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க. இந்த வீடியோல ஏதாவது குறை இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு படத்துல தரமா சந்திக்கலாம். தேங்க்யூ.